எல்லாராலையும் நீங்கள் யாராக வேணா இருங்க, உங்களுக்கு சுகர் பிபி வந்ததுனால உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைவாயிடுச்சு, என்னால் வந்து ஃபிசிக்கலாக என்னால் வந்து ப்ராக்டிக்கலாக வரும்போது என்னால் வந்து பண்ண முடியல, எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியல, நீண்ட நேர தாம்பத்தியம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேது, நான் வந்து கார் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இந்த மாதிரி சூடான தொழிலில் நான் இருக்கிறதுனால எனக்கு வந்து நீண்ட நேர தாம்பத்தியம் கிடைக்க மாட்டேது, எனக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் சீக்கிரமாக விந்து வெளியாகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்படி எப்படிப்பட்ட உடல் நோயில் நீங்கள் இருந்தாலும் சரி, இது நோயின்னு சொல்கிறத விட வந்து இது முக்கியமான நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது மற்ற நோய்கள் இருக்கு அப்படி சொன்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் லேட்டரா கூட பார்த்துக்கலாம், இல்லைன்னு சொன்னா அதுவா குணமாயிடும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஆனா இந்த நோய் இருக்குல்ல, இது வந்து இதுக்கு தீர்வு செஞ்சா, இதுக்கான தீர்வுக்கான ஒரு முயற்சி செஞ்சா மட்டும் அது சரியாகும். அப்படிப்பட்ட எந்த நிலைமையில இருந்தாலும் உங்க எல்லாராலையும், இன்னைக்கு உலகத்தில் இருக்க 100% ஆண்களாலையும் ஒரு நீண்ட நேர தாம்பத்தியங்கிறது சாத்தியம். ஒவ்வொரு தடவை மனைவி கூட வந்து நம்ம உடலுறவு வச்சுக்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு உச்சக்கட்டத்தை காட்ட முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது வந்து அது அதிசயம் அப்படிங்கிறத எடுத்து சாத்தியம்ங்கிறது நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். இது சாத்தியப்படுத்துறதுக்கான முக்கியமான விஷயம்தான் நம்முடைய அந்த உடலுக்காக எடுத்துக்கூடிய உணவுகள். இன்னைக்கு நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கிறோம், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம வயிற்றுக்காக சாப்பிட்ருப்போம், இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுப்போமே ஒழிய எந்த உணவு என் நரம்புக்கு தேவை, என் ரத்தத்துக்கு தேவை, என் உச்சந்தலைக்கு தேவை, நீங்கள் முடிவு கொட்டுறது சாதாரணமாக சொல்கிறோம், உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை சாதாரணமாக சொல்கிறோம், இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து ஒரு புல்லட் மாதிரி வந்து உடம்புல பாஞ்சு தான் கேட்டால் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட வியாதிகள் தான். நீண்ட நேர தாம்பத்தியம் கிடைக்காதவங்களுக்கும் ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை கிடைக்கிறது சாத்தியம் இருக்கு. ஆனால் மனைவியோடைய அந்த உச்சக்கட்டம் அப்படிங்கிறது ஒரு கணவனுடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கு. அதனால எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு நீங்க மற்றவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க, கண்டிப்பா பரிந்துரை செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம வந்து நீண்ட நேர தாம்பத்தியங்கிறது என்னங்கிறது நீங்களே கண்டிப்பா பார்ப்பீங்க. நன்றி.